அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுன்னே சொல்லலாம். இன்னைக்கு செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை. அது மட்டும் இல்லாமல் மகா கந்த சஷ்டி விரதம் இன்னைக்கு நமக்கு ஆரம்பமாகுது. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் முருகப்பெருமான நினச்சி இப்போ நான் சொல்ல போகிற வார்த்தையை மட்டும் நீங்கள் சொன்னாலே போதும். முருகப்பெருமானோட அருளால் உங்கள் வேண்டுதல் 48 நாட்களுக்குள்ள நிச்சயமாக நிறைவேறும். நடக்கவே நடக்காதுன்னு நீங்கள் நினச்ச காரியம் கூட இந்த 48 நாட்களுக்குள்ள கண்டிப்பாக நடக்கும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்தில் செய்யணும்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு புதன்கிழமை, பொன்னையும் பொருளையும் அள்ளி தரக்கூடிய அற்புதமான நாள். புதன் பகவானோட வழிபாட்டுக்கு ஏற்ற நாள். புதன் பகவானோட அதிதேவதை தான் நம்ம மகாவிஷ்ணு. அடுத்ததா விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்த சங்கடகர சதுர்த்தி இன்னைக்கு நமக்கு இருக்கு. விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்த இந்த சதுர்த்தி திதி விநாயகர் பிறந்த நாளான புதன்கிழமை நாளோட சேர்ந்து வரக்கூடிய இந்த அமைப்பு இன்னமுமே விசேஷமானது. இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இன்னைக்கு புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி திதி இருக்கக்கூடிய நாளில் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தலகாணிக்கடியில் இந்த ஒரு பொருளை மட்டும் வச்சு தூங்கினாலே போதும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலை, கஷ்டம், துன்பம், அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனை, இது எல்லாமே தீரும்னு சொல்லி ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை பற்றி முதல் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீன்லையும் மேலே ஐகார்ட்லையும் நான் உங்களுக்காக கொடுக்குறேன். விருப்பம் இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்க. சரி, அடுத்ததா இன்னைக்கு கந்த சஷ்டி விரதத்தோட முதல் நாள். ஒரு சிலர் 48 நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க. விரதம் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த 48 நாட்கள் முருகப்பெருமானை நினச்சி விளக்கேற்றி வச்சு வழிபாடு செய்வாங்க. இப்படி இந்த 48 நாட்களில் நாம் முருகப்பெருமானை நினச்சி வழிபாடுகளை செய்யும்போது நிச்சயமாக நம்ம வேண்டுதல் நிறைவேறும். அந்த வகையில் நீங்கள் முருகப்பெருமானுக்கு இந்த 48 நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சாலும் சரி, என்னால் விரதம் இருக்க முடியல விளக்கேற்றி வச்சு வழிபாடு செய்கிறேன்னு சொல்கிறவங்களா இருந்தாலும் சரி, இதெல்லாம் எதுவுமே என்னால் செய்ய முடியாதுங்க, எனக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறவங்களா இருந்தாலும் சரி, இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்தை தொடர்ந்து 48 நாட்களுக்கு முருகப்பெருமானை நினச்சி செஞ்சு பாருங்க. நிச்சயமாக நீங்கள் நடக்கவே நடக்காதுன்னு நினச்ச காரியம் கூட முருகப்பெருமானோட அருளால் உடனடியாக உங்களுக்கு நிறைவேறும். சரி, இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாளில் நீங்கள் அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்துக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. உங்கள் வீட்டில் இருந்து, ஆஃபீஸில் இருந்து, உங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் இருந்து, இப்படி யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்பிக்கையோடு செய்யணும். அடுத்ததா 48 நாட்களுக்கு தொடர்ந்து செய்யணும். எந்த ஒரு பிரேக்கும் எடுக்கக்கூடாது. இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று காலையில் செய்யுங்க. அதாவது காலையில் நீங்கள் குளித்ததுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை செய்யலாம். அப்படி இல்லைன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் செய்யலாம். அப்படியும் இல்லைன்னா சாயங்காலம் 6 மணி போல் விளக்கேற்றி வைக்கக்கூடிய டைமில் கூட இந்த பரிகாரத்தை தாராளமாக நீங்கள் செய்யலாம். ஆனால் 48 நாட்களுக்கும் தொடர்ந்து ஒரே டைமாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எழுதுறதுக்கு பேப்பர் தேவைப்படும். கோடு போடாத அன்ரூல்டு பேப்பராக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த பேப்பரில் எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதில் ஏதாவது ஒன்று நமக்கு தேவைப்படும். ரெட் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைனா ப்ளூ கலரில் இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. சரி, இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எந்த டைம் கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. சுத்தமாக இருக்கீங்கன்னா பூஜை அறைக்கு முன்னாடி விளக்கேற்றி வச்சு உட்கார்ந்துக்கிட்டு கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். தினமும்
முதல் நாள் பூஜை அறைக்கு முன்னாடி உட்கார்ந்து செஞ்சால் அடுத்தடுத்த நாட்களும் பூஜை அறைக்கு முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு தான் செய்யணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு எந்த நாள் கம்ஃபர்டபுளாக இருக்கோ, நீங்கள் சுத்தமாக இருந்தீங்கன்னா அந்த நாளில் பூஜை அறைக்கு முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு செய்யுங்க. மற்ற நாட்களில் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு அமைதியான இடத்துல கூட நீங்கள் உட்கார்ந்துக்கலாம். இப்போ உங்கள் மூச்சை நல்லா ஆழமாக உள்ளே இழுத்து வெளியில் விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும்போது உங்கள் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். இதுக்கப்புறமா விநாயகர்கிட்டையும் உங்கள் குலதெய்வத்துக்கிட்டையும் முருகப்பெருமான்கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலை சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், பிரச்சனை தீரணும், கஷ்டம் தீரணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம். எனக்கு இது வேணும், இதை தாங்க அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி, கடன் இருக்குன்னா பணம் வேணும்னு கேளுங்க, நோய்கள் இருக்குன்னா ஆரோக்கியம் வேணும்னு கேளுங்க, வேலை வேணும்னா வேலை கிடைக்கணும்னு சொல்லுங்கள். வேலை கிடைக்கிறதுல தடையாக இருக்குது, இத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன், எனக்கு மட்டும் வேலை கிடைக்க மாட்டேங்குது, இப்படியெல்லாம் சொல்ல வேண்டாம். பாசிட்டிவாக பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும். இதுக்கப்புறமா இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற மாதிரி எழுதிக்கோங்க. அதாவது முருகப்பெருமானோட வேலை வரைஞ்சு அந்த வேலுக்குள்ளே யாருக்காக இந்த வேண்டுதல் வைக்கிறீங்களோ அவங்க பேரை எழுதிக்கோங்க. அடுத்த லைனில் உங்கள் வேண்டுதலை ஒரே ஒரு வார்த்தையில் எழுதிக்கோங்க. உதாரணத்துக்கு ஜாபுக்காக இந்த பரிகாரத்தை செய்கிறீங்கன்னா வேலை, அப்படி இல்லைன்னா ஜாப்னு எழுதலாம். கடன் பிரச்சனை இருக்குன்னா பணம், அப்படி இல்லைன்னா மணின்னு எழுதலாம். இப்படி மேரேஜ், பேபி, கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த மாதிரி உங்கள் வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த பேப்பரை மடித்து உங்கள் 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய வார்த்தையை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள். 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லலாம். நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த வார்த்தை இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். முருகனின் அருளால் எனக்கு வேலை கிடைத்து விட்டது. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். முருகனின் அருளால் எனக்கு வேலை கிடைத்து விட்டது. இப்போ உங்க வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாத்திக்கோங்க. முருகனின் அருளால் எனக்கு திருமணம் நடந்து விட்டது. அப்படி இல்லைன்னா முருகனின் அருளால் என் மகளுக்கு திருமணம் நடந்து விட்டது. பணம் வேணும்னு நினைக்கிறவங்க முருகனின் அருளால் எனக்கு தேவையான பணம் எனக்கு கிடைத்து விட்டது. உதாரணத்துக்கு 5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வேணும்னா முருகனின் அருளால் எனக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் கிடைத்து விட்டது. இந்த மாதிரி உங்கள் வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி இந்த அஃபர்மேஷனை நீங்கள் சொல்லுங்கள். முதல் நாள் சொன்ன அஃபர்மேஷன் தான் தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களுக்கும் நீங்கள் சொல்லணும். அதனால் இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. இப்படி வேல் வரைஞ்சி உங்கள் வேண்டுதல் எழுதி வச்சுருக்கக்கூடிய பேப்பரை உங்கள் இடது கையில் வச்சு வலது கையால் மூடிக்கிட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி முருகனின் அருளால் உங்களுக்கு தேவையான விஷயம் அதை சொல்லிட்டு கிடைத்து விட்டதுன்னு சொல்லுங்கள். இப்படி 5லேருந்து 10 நிமிஷம் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா இந்த பேப்பரை பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருங்க. பூஜை அறையிலையும் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா பீரோவில் கூட வைக்கலாம், பர்ஸ்லையும் வச்சுக்கலாம். திரும்பி 2வது நாள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேப்பரை உங்கள் கையில் வச்சுக்கிட்டு அந்த வார்த்தைகளை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். 2வது நாள் புதுசாக பேப்பர் எழுதி வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி தொடர்ந்து 48 நாட்களுக்கு செய்யணும். அதாவது 27ஆம் தேதி அக்டோபர் மாதம் வரைக்கும் நீங்கள் செய்யணும். இந்த 48 நாட்களுக்குள்ளேயே ஒரு சிலருக்கு வேண்டுதல் நிறைவேறி இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு அந்த வேண்டுதல் நிறைவேறதுக்கான வழியாவது கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் நம்பிக்கையோடு ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி.